நெல்லை மாவட்டம் பாபநாசத்தில் அமைந்துள்ள அருள்மிகு உலகம்மை உடனாகிய பாபவிநாசநாதர் திருக்கோவிலில் மார்கழி திருவாதிரை நாள் திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. நெல்லை மாவட்டம் தாமிரபரணி ஆறு மலையிலிருந்து தரையை தொடும் இடமான பாபநாசம் ஆற்றங்கரை பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு உலகம்மை உடனாகிய பாபவிநாசநாதர் திருக்கோவில் சுமார் 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாகும். இத்திருக்கோவில் நவ கைலாயங்களில் முதலாவது தலமாகவும் சூரியனுக்கு அதிபதியாகவும் விளங்குகிறது. இத்திருக்கோவிலில் இறைவன் அகத்திய மாமுனிவர் மற்றும் லோபாமுத்திரை ஆகியோருக்கு தன் கைலாய திருமண கோலத்தை உமாதேவியோடு கல்யாண சுந்தரராக காட்சி கொடுத்ததாக தல புராணங்கள் கூறுகின்றன. பல சிறப்புகள் வாய்ந்த இத்திருக்கோவிலின் ஆண்டு முழுவதும் திருவிழாக்கள் நடைபெற்றாலும் மார்கழி திருவாதிரை திருநாள் சிறப்புமிக்கதாகும். அதன்படி இந்த ஆண்டிற்கான திருவிழா கொடியேற்றத்துடன் வியாழக்கிழமை காலை தொடங்கியது. தொடர்ந்து 10 நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவையொட்டி சுவாமிக்கு சிறப்பு நன்னீராட்டு, திருவம்பாவை பாராயணம், நடன தீபாராதனை ஆகியவை நடைபெறும். இந்த விழாவின் சிகர நிகழ்ச்சியான ஆருத்ரா தரிசனம் வரும் 3ஆம் தேதி அதிகாலை நடைபெறுகிறது.